So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so let's see that உங்க பர்சன் உங்ககிட்ட இருந்து என்ன ஒரு சில விஷயம் வந்து மறைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். When it comes to இந்த ரிலேஷன்ஷிப் பேசிக்ஸா அவங்க என்ன ஒரு சில விஷயம் உங்ககிட்ட வந்து ஹைட் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஒரு டீல் கொஸ்டினா வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys comment section பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்பை நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. So that இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் and அவங்க லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So please give support on the hype. So let's start reading now. When it comes to reading wise நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து நீங்க உங்களோட வெரி ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஹார்டான ஒரு டைம் உங்க லைஃப்ல வந்து ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு அந்த ஒரு கஷ்டம் என் லைஃப்ல இருந்திருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நீங்க இந்த பர்சனை நீங்க வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மோர் ப்ராப்ளி இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் எதிர்பார்க்குற இடத்துல அங்கே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அங்கே வந்து இல்லை. ரொம்ப ஒரு ஒரு யாராக இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு லைஃப்ல வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து வரதான் செய்யும். ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு தெரியும் லைக் யார் நம்ம கிட்ட உண்மையா பழகிருக்காங்க, யார் யார் எப்படி அப்படின்ற கேரக்டர் நமக்கு கடவுள் கண்டிப்பா வந்து கட்ட தான் செய்வாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா லைக் உங்களோட லைஃப்ல யாருமே அந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ, உங்களுக்கு கைட் பண்றதுக்கோ, உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ, உங்களை வந்து தட்டி கொடுத்து லைக் அடுத்த விஷயம் நமக்கு வந்து மூவ் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கோ, லைஃப்ல அடுத்தடுத்த ஜேர்னி போறதுக்கு யாருமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பேரண்ட்ஸ்னாலையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட்லாம் நீங்க கண்டிப்பா இந்த பர்சனை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பர்சனோட லைஃப்ல அந்த டைம்ல தான் வந்து அறிமுகமாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, நிறைய விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு கேரிங்கா இருக்கிறது, உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். ஸோ நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டா, அது எல்லாத்துக்குமே ஒரு கைட் பண்றதா, அந்த மாதிரி ஒரு பர்சனா கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட லைஃப்பை நம்ம வந்து பார்க்குறப்போ, ஃபைனான்ஷியல் ரீதியா இவங்களுமே அவ்வளோ ஸ்டேபிளா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் இருக்கிற என்ன ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கோ, அவங்களுக்கு என்ன ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ, அதை வச்சு உங்களை வந்து ரொம்ப நல்லாவே இந்த பர்சன் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த பர்சன் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். அவங்க மேல உங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் சடனா உங்களுக்கு வந்து ஒரு 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 டீப்பான ஒரு கனெக்ட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்த நாளும் சரி, பழகுனாலும் சரி, ஒரு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஷார்ட் டைமான ஒரு பீரியடா இருந்தாலும், பட் அவங்க கூட பழகுன அந்த டைம் பீரியட் உங்களுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப வருஷம் பழகுன ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். சில நேரத்துல நமக்கு வந்து என்னன்னா லைக் இந்த மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ்மே தான் இருக்கும். அந்த ஒரு ஓல்டு சோல் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ, நம்ம ஆல்ரெடி இந்த பர்சனை வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி இந்த பர்சன் வந்து லைக் ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்றத நம்ம பொதுவாகவே இது நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்சன் கிட்ட வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த பர்சனை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே ரொம்ப தெரிஞ்ச மாதிரியும், அவங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட நேச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல ஃபர்ஸ்டே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க இந்த பர்சன் மேல நிறையவே ஒரு சில ட்ரஸ்ட் வச்சிருப்பீங்க. பொதுவாகவே ஒரு பர்சன் வந்து லைக் அந்த ஒரு மனசு உடைஞ்சு பிரேக் டவுன் ஆகிற அந்த மூமெண்ட்ல ரொம்பவே எல்லாருமே வந்து சென்சிட்டிவா வந்து இருப்போம். ஸோ அந்த டைம்ல நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து அவங்க லைக் அந்த ஒரு ஒரு ட்ரஸ்ட் அவங்க மேல நமக்கு வந்து பில்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த பர்சனுக்கு உங்க மேல வந்து அந்த ஒரு பிளைண்டா நீங்க இந்த பர்சனை வந்து நிறைய விஷயத்துல வந்து நீங்க நம்பியிருப்பீங்க, ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹீலிங்கான அவங்களோட அந்த வந்து ஜேர்னில வந்து ஒரு ஹீலிங்கா வந்து உங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி இருந்த விஷயம் வந்து என்னன்னா இந்த பர்சன் மட்டும்தான். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கவனிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, எல்லா நேரமும் அவைலபிளா வந்து இருந்திருப்பாங்க. லைக் மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்ப நேர்லயே மீட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நேரில் உங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா சில கேசஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த வியூவர்ஸ் நீங்க வாட்ச் பண்றவங்க சம்டைம்ஸ் வந்து நீங்க தனியா கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து நார்மலா பேசுறது, கம்யூனிகேட் பண்றது, டெய்லி உங்களை வந்து பார்க்கறது, விசிட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இங்க வந்து நிறையவே நடந்திருக்கும். ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ டே பை டே இப்போ இவங்க வந்து இவ்வளவு தூரம் உங்களை வந்து கேர் பண்றாங்க, இவ்வளவு தூரம் உங்களை வந்து எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, எல்லா நேரமும் உங்ககிட்ட வந்து அவைலபிளா வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த பர்சன் மேல உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு எப்படி சொன்னா அந்த ஒரு பிலீவ், அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். இந்த பர்சன் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். உங்களோட லைஃப்ல
பொதுவாவே ஒரு ஃபேவரட் ஆன ஒரு பெர்சன் அப்படின்னா, அது இந்த பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து நாளடைவுல இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாவும் சில பேருக்கு வந்து இது கன்வெர்ட் ஆயிருக்கலாம். ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட பாண்ட் இருந்தாலும், அத ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அவ்வளவா வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஜஸ்ட் அந்த எனர்ஜி மட்டும் தான் 2 பேரும் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்குள்ள அத டேக் கேர் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி. பட் அத ஓப்பன் அப் பண்ணி லைக் இந்த பெர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது ரிலேஷன்ஷிப்பா வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத நீங்க அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. அண்ட் அவங்களுமே அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லேட்டர் ஆன் வேணா இவங்க அந்த மாரி வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த பெர்சன் கூட லைக் அந்த ஒரு டீப் எனர்ஜி ஒரு அந்த மாரி சில விஷயம்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேபி உங்களோட லைஃப்ல வந்து வேற ஒரு பெர்சனுமே வந்து இருந்திருக்கலாம். லைக் சம் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ் எனர்ஜி தான். பட் ஆனா அது கம்ப்ளீட்டா எக்ஸ் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. ரீசென்ட்டா கூட நீங்க இப்போ ஒரு பெர்சன் கிட்ட வந்து பிரேக்கப் ஆயிருக்கீங்க அப்படின்னாலுமே, இந்த பெர்சன் வரதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ இந்த பெர்சன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆன ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கு. அந்த மாரி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்ததுக்கு அப்புறமும் இந்த பெர்சன் உங்க லைஃப்ல அறிமுகமாயிருப்பாங்க. ஸோ இந்த பெர்சனோட எனர்ஜி, இந்த பெர்சனோட லவ், இந்த பெர்சனோட கேரிங் எல்லாமே அந்த பழச எல்லாமே வந்து உங்கள மறக்க அடிச்சிருக்கும். ஆ அந்த லவ் இந்த லவ்வ பார்க்கும்போது அந்த லவ்லாம் ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு என்னன்னா அந்த பெர்சன் வந்து உங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க, சீட் பண்ணியிருக்காங்க. அவங்க தேவைக்கு மட்டும் தான் உங்கள வந்து உங்ககிட்ட வந்து பழகியிருக்காங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கும். டே பை டே இந்த பெர்சன் இவ்ளோ க்ளோஸா இருந்து இவ்ளோ கேர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த பாஸ்ட் பெர்சனோட எனர்ஜி, அந்த பாஸ்ட் லவ்வோட எனர்ஜிஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது, ஸோ அது ஒரு லவ்வாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அது உங்களுக்கு ஒரு ஒன் சைடட் லவ் மாரி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அங்க வந்து பார்க்கும்போது உங்களோட எஃபோர்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கே தவிர்த்து, அந்த பெர்சனோட எஃபோர்ட் அங்க வந்து இருந்திருக்காது. ஸோ ஆனா நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க பிரேக் டவுன் ஆன அந்த டைம்ல வந்து என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அந்த லவ் தான் உங்களோட ட்ரூ லவ் அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து நெனச்சிருக்கலாம். அந்த பெர்சன் தான் உங்களோட ஒரு ட்ரூ பெர்சன் அப்படின்ற மாரி கூட நீங்க வந்து நெனச்சிருப்பீங்க. ஸோ அப்ப அந்த அப்படி உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்கும்போது, டே பை டே நீங்க அந்த பெர்சன நெனச்சு அழுகுறதோ, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து விட்டுட்டு போன அந்த ரிலேஷன்ஷிப்ப நெனச்சு நீங்க வந்து ஃபீல் பண்றதோ, அந்த மாரி சில விஷயம் தான் உங்களோட லைஃப்ல வந்து நடந்திருக்கும். பட் இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், சைட்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சனோட ஒரு அறிமுகம் இப்ப நான் கரண்ட்லி பேசிட்டு இருக்கேன். அந்த பெர்சனோட அறிமுகமா இருக்கும். ஸோ அவங்க கிட்ட அந்த ஒரு டீப்பா நீங்க வந்து பழகும்போது, ஸோ இப்ப வந்து அந்த ஒரு இப்ப ஒரு மியூச்சுவல் லவ், ஒரு மியூச்சுவல் பாண்டா இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறப்போ, அந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த பாஸ்ட் விஷயம், அந்த பாஸ்ட் வூண்ட்ஸ் அண்ட் ஹீலிங்ஸ் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் தான் உங்களுக்கு வந்து மருந்தா இருந்திருப்பாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டூ உங்களோட ஹிட்டனான விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு உங்கள மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை கனவு இவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து இருக்கு. உங்களுக்கும் இந்த பெர்சனுக்கும் ஏஜ் கேப்போட டிஃபரன்ஸ் சில பேருக்கு வந்து இருக்கலாம். சில பேருக்கு வந்து அவங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பெர்சனாவும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஏஜ் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து பொதுவாவே வந்து இருக்க தான் செய்யுது. எதர் இட் இஸ் எல்டர் ஆர் யங்கர் எதுனாலுமே சரி. பட் இந்த பெர்சன அட்மையர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, லைக் நீங்க 2 பேருமே வந்து இப்ப நீங்க ஒரு ஆம் லைக் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க வந்து இருக்கணும். நாட் ஒன்லி இன் அ சிச்சுவேஷன்ஷிப் அந்த மாரி நான் வந்து பார்க்கல. ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு அந்த மேரேஜ் பண்ற மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ உங்கள இந்த பெர்சன் வந்து ஒரு பார்ட்னர் மாரி தான் இவங்க வந்து ட்ரீம் பண்றாங்க. ஸோ உங்கள வந்து லைக் வெளில கூட்டு போறதா இருக்கட்டும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்கள வந்து டேக் கேர் பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இவங்க தான் வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. நீங்க ரொம்பவே அலோனா இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா தான் வந்து இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய சர்க்கிள்லாம் எதுவுமே வந்து இருக்க போறது கிடையாது. அது ஃபேமிலியா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு அப்படி ஒண்ணும் லைக் ஒரு பெரிய சர்க்கிளாவோ, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி உங்களுக்கு எதுவுமே வந்து அமைஞ்சிருக்காது. மேக்ஸிமம் ஒரு 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 வெரி க்ளோஸ்டு சர்க்கிள், வெரி பிக்கி பெர்சன் தான் அவங்க கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் அந்த மாரி தான். வெரி எப்படி சொல்றது? லைக் விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட க்ளோஸ் சர்க்கிளோட எண்ணிக்கை வந்து அவ்வளோ கம்மியா தான் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, லைக் இந்த பெர்சனோட சரி எப்படி சொல்றது? லைக் வென் கம்ஸ் டூ உங்களோட வேர்ல்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இந்த பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஓகே. அண்ட் இவங்க ஆசைப்பட்டதும் அதுதான். உங்களோட வேர்ல்டு அவங்க இருக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. இந்த பெர்சனுக்கு உங்கள பத்தின நெறைய ட்ரீம்ஸ் இருக்கு. ரொமான்டிக்காவும் இந்த பெர்சன் உங்கள பத்தி வந்து ட்ரீம் பண்றாங்க. ஆல்ரெடி நீங்க இந்த பெர்சன் கிட்ட பிசிக்கலாவும் நீங்க வந்து பழகியிருக்கலாம். ஸோ பிசிக்கலோட எனர்ஜிஸ் இங்க நெறையவே நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த பெர்சன் வந்து ரொம்ப பேஷனேட்டா வந்து இருக்காங்க. அண்ட் அதே மாரி நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்னுமே
ஒரு டீப்பான லெவலுக்கு தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. ஸோ வென் கம்ஸ் டு எமோஷனல் வைஸ், பிசிக்கல் வைஸா இருக்கட்டும், அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு அது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பா மட்டும் இல்லாம அது ஒரு மேரிட்டலா வந்து கொண்டு போறது, ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு பார்ட்னர் ஆக்குறது, அந்த மாதிரி விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். இது எல்லாமே இந்த பர்சனுக்கு ஒரு டே ட்ரீமா தான் வந்து இருக்கு. பட் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, இவங்கள பொறுத்தளவுக்கு அந்த விஷயம் ஃபாஸ்டா நடந்தாலும் அவங்களுக்கு அது ஓகே தான். இட் டசன்ட் மீன் தட் இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வென் கம்ஸ் டு மேரேஜ் டாக்ஸ் நடக்குது அப்படிங்கிறப்போ, எனக்கு ஒரு 1 இயர் டைம் வேணும், 2 இயர் டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல கேட்பாங்க. பட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு எப்பனாலும் ரெடி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பாக்குறப்போ, அவங்களோட ஃபேமிலி சைட்ல தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வென் கம்ஸ் டு அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஏன்னா இங்க உங்க 2 பேரை வச்சு பிரச்சனை இல்ல. இந்த பர்சனை வச்சு சுத்தமா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க விருப்பப்படுறது அதுதான். லைக் உங்க கூட வந்து எண்ட் அப் ஆகணும் அப்படின்றது தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க எல்லாமே. ஸோ இவங்கள அல்டிமேட் கோல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த பர்சன் வந்து அது எல்லாத்துக்குமே ரெடி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. பட் அந்த விஷயம் நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் கிரியேட் பண்றதே அவங்களோட பேரண்ட்ஸ் தான். ஓகே. பிகாஸ் their parents will be create a very big kind of a problem here. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து இருந்தாகணும். இதுக்கு ஒரு கைடன்ஸா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, as per this ரீடிங்கோட எனர்ஜிஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது, ஆம், நீங்க வந்து போய் பேசுறதோ, நீங்க வந்து பெரியவங்க கிட்ட வந்து நம்மளும் போய் கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எந்த வேலையும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நீங்க போய் ஏதாவது கம்யூனிகேட் பண்றீங்க, பேசுறீங்க அப்படின்னா அது எதுவுமே கரெக்டா ஒர்க் ஆகவே ஆகாது. இந்த பர்சன் தான் எல்லா விஷயத்தையும் வந்து செய்யற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சில அட்வைஸ்னாலும் சரி, அந்த பர்சனுக்கு வந்து ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி நீங்க கொடுத்தாலும் சரி, ஸோ நீங்க அவங்க கிட்ட தான் நீங்க எல்லாமே வந்து பேச முடியுமே தவிர்த்து, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க போய் டைரக்டா வந்து பேசக்கூடாது. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா வந்து பேசுறீங்க, அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து லைக் அந்த ஒரு இக்னோர் பண்ற மைண்ட் செட்ல தான் அவங்களோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஸோ அதனால டோன்ட் டேக் அ ரிஸ்க். இந்த விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கவே கூடாது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் பண்றது எல்லாமே உங்க பர்சன் கிட்ட மட்டும் தான் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்க கிட்ட தான் எல்லா அட்வைஸும் நீங்க கொடுக்கணும், ஐடியாஸும் நீங்க வந்து கொடுக்கணும். நீங்களா எந்த விஷயத்தையும் வந்து களத்துல இறங்கி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. உங்களோட பர்சன் எடுக்கிற டிசிஷன் கரெக்டா வந்து போகும். அவங்க தரப்புல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க அப்ரோச் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்னா தட் வில் பி கோ குட். அது உங்களுக்கும் எந்த ஒரு ஹெட்டேக்குமே இருக்காது. அது ஒரு ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து எடுத்து பண்றாங்க அப்படிங்கிறப்போ நிச்சயமா அதுல வந்து ஒரு விக்டரி சக்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இவங்க வந்து ஒரு அடமெண்டான ஒரு நேச்சராகவும் தான் இவங்க வந்து இருக்காங்க. அதனால இவங்களோட கேரக்டரை பத்தி அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். அவங்க ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை அவங்க அடைஞ்சுதான் தருவாங்க. அதுக்கு அவங்க பொதுவா அவங்களோட பேரண்ட்ஸ் என்னதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே திருப்பி 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 அவங்கள வந்து நோண்டிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த திருப்பி 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 அப்படியே அதை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்காச்சும் ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே தான் இந்த பர்சன் அந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு மேரேஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த விஷயத்த உங்க பர்சனையே வந்து ஹேண்டில் பண்ண விடுங்க. தட் இஸ் வில் பி வெல் அண்ட் குட் இந்த கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு. மற்றபடி உங்களோட பேரண்ட்ஸோ இல்ல உங்களோட சைட்ல இருக்க எஃபர்ட்ஸோ இப்போதைக்கு வந்து தேவையில்லை. ஒன்ஸ் அவங்க வீட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் வருது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் வேணா ஃபர்தரா உங்க தரப்புல இருந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் என்னவோ அதை நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணா நீங்க உங்க ஃபேமிலியை வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க கூட்டு போய் மீட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க வந்து பண்ணலாம். பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்களா போய் எதுவுமே பண்ணிடாதீங்க. லைக் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாவே இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போங்க. தட்ஸ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய சக்சஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் அகைன் இட் இஸ் a வெரி பொட்டன்ஷியல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். வாட் எவர் இங்க என்ன ஒரு சில ஏஜ் கேப் இருந்தாலும் சரி, வாட் ஆர் த லைக் கல்ச்சர் டிஃபரன்ஸ், ரிலீஜியஸ் டிஃபரன்ஸ், ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ், எந்த ஒரு சில டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நோட்டுக்கு தான் இங்க வந்து போகும். ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இது ஒரு செகண்ட் மேரேஜா இருந்தா கூட இட் வில் பி ஹேப்பன். அதை நினைச்சு நீங்க வந்து ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஃபேமிலி ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கிடையாது. லைக் எதிர இவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோலா இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் அங்கே நடக்க தான் செய்யும். ஏன்னா இந்த பர்சனோட அல்டிமேட் கோல் இதுதான், உங்களை வந்து பார்ட்னரா மாத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய எண்ணமா இருக்கு. அண்ட் இவங்க வந்து கொஞ்சம் பிளேஃபுல்னஸாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டரோட
ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மேல் பர்சனுக்காக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ஃபீமேலுக்காக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட சைடில் நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து லைக் ஒருவேளை அவங்களோட எனர்ஜியில் இவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்களோ, ஒரு ப்ளே பாயோ ஒரு ப்ளே கேர்ளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் வந்து கிடையாது. இவங்களுக்கு இந்த நேச்சர் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஜோவியலா பழகக்கூடிய ஒரு நேச்சர் தான். அண்ட் பொதுவாகவே இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு ஹாப்பியான ஒரு நேச்சரா எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு சிரிச்சு பேசக்கூடிய அந்த ஒரு பர்சனா வந்து இருப்பாங்க. அதனாலதான் இந்த பர்சன் அவங்களோட அந்த பேட் டைம்ல உங்களை வந்து ஹீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட அந்த ஒரு ஒர்ஸ்ட் ஒரு சேடான ஒரு லைஃப் ஸ்டைல நீங்க வந்து இருக்கும்போது இந்த பர்சனோட லைஃப்ல ஒரு ஹாப்பினஸா வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஹாப்பினஸ் அந்த எனர்ஜி அந்த ஆரா வச்சு தான் நீங்க இப்போதைக்கு உங்களோட லைஃப் எல்லாமே நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த பர்சன் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சந்தோஷமா எல்லாரும் பேசுறது, சிரிக்கிறது, பழகுறது அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். பட் இவங்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஹாப்பியா பேசுறாங்க, பழகுறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்றதுக்காக நீங்க உடனே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அது அந்த பர்சனோட நேச்சர். காமனா எல்லாருக்கிட்டையும் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். நார்மலா அஸ் அ ஃப்ரெண்ட்லி டைம், தட்ஸ் இட். அதை தவிர்த்து இவங்க வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, மல்டிபிள் பர்சன்ஸ் கிட்ட பேசுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. சப்போஸ் இந்த பர்சனுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்னாலுமே அந்த பாஸ்ட் பர்சன் வச்சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஏன்னா இந்த பர்சனோட மைண்ட் செட் வந்து ஒரு டைரக்டான ஒரு மைண்ட் செட்டா தான் வந்து இருக்கு. இந்த பர்சனோட தாட்ஸா இருக்கட்டும், இந்த பர்சனோட ஃபீலிங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களை பத்தி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி அதர் பர்சன்ஸ் அவங்களோட பாஸ்டோ இல்ல வேற யாராவது அவங்களுக்கு ஏதாவது லைக் ஒரு ஒன் சைடா யாராவது ஒருத்தவங்க வந்து விரும்புறாங்க, வாட் ஆர் த சீக்ரெட் அட்மைர் யார் இருந்தாலுமே இந்த பர்சன் அதை வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. இந்த பர்சன் வந்து மெயினா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபைனலி வி கெட் ஒன் மோர் மெசேஜஸ்மே பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வாட் திஸ் பர்சன் இஸ் ஹைடிங். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், லைக் உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாஸ்ட் பர்சன் டெஃபினட்டா நீங்க இந்த பர்சன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். டெஃபினெட்லி தே நோ அபவுட் இட். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் திஸ் பர்சன் இஸ் ஹைலி அட்ராக்டட். நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் வந்து ஃபிசிக்கல் வைஸ் உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்டா இந்த பர்சன் வந்து இருக்கலாம். ஸோ போத் எனர்ஜிஸ் ஆர் தர், ஃபிசிக்கல் வைஸ் எமோஷனல் வைஸ் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அட்ராக்டா இருக்கிறது, பழகுறது எல்லாமே. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு உங்களை வந்து தனியா கூட்டிட்டு போகணும், உங்ககிட்ட வந்து லைக் ஒரு நல்ல ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், மேக்ஸிமம் நீங்க ரெண்டு பேருமே வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க. இட் டசன்ட் மீன் தட் லைக் ஜஸ்ட் சும்மா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. அஸ் ஒரு லைஃப் பார்ட்னராகவும் இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் வந்து டேக் கேர் பண்ணணும், 24 ஹவர்ஸும் கூடயே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே ஆசைப்படுறாங்க. ஸோ இவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு பியூரஸ்டான ஒரு பாண்டா தான் இங்க வந்து இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஒரு பிளேஃபுல்னஸோ லஸ்ட் நேச்சரோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ திஸ் பர்சன் டெஃபினெட்லி அந்த ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் அவங்களை வந்து பாக்குறாங்க. அதுதான் இந்த பர்சன் வந்து ஆசைப்படுறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றதே அவங்க அதுதான். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ ஐ திங்க் இந்த எனர்ஜி நீங்க வந்து 999 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் அவங்களோட ஃபேமிலி விஷயம் வர்றதுல மட்டும் கொஞ்சம் அதில் மட்டும் நீங்க வந்து கவனமா இருந்துக்கணும். தப்பித்தவரை கூட உங்களோட இன்வால்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கக்கூடாது. அவங்களோட சைடு வந்து தான் எல்லாமே வந்து இருக்கணும். ஃபைனலா எல்லாமே முடிஞ்சு ஓகே சக்சஸ்னு வந்ததுக்கு அப்புறம் வேணா யூ கேன் புட் த எஃபர்ட். அதுக்கப்புறம் உங்களோட தரப்புல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க. அது மட்டும் தான் இதுல வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். பிகாஸ் உங்களோட கியூரியாசிட்டி போயிட்டு நீங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட நீங்களாவே அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா தென் இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ட்ரீமா போயிடும். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot of Fourth family. So guys, please give your support. உங்களுடைய சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்லிஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அந்த பண்ணி போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு இமீடியட்டா நீங்க வந்து பர்சனலிஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அவங்களோட லவ் லைஃப்
லைஃப்க்காக நல்ல ஒரு growthனாலும் சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லைக் when it comes to தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸா இருக்கட்டும், இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு. வாட் ஆர் த நெகட்டிவிட்டி, என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதோட ரிமூவல்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணி குடுக்குறோம். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்க வந்து பண்ணி குடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்ட்டா வந்து எடுத்துக்கலாம். ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து பார்க்கலாம். எய்தர் ஃபார் த ரீடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ப்ரேயர் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிசல்ட்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அதை பத்தின அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார் எஸ்பெஷலி when it comes to the ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. நிறைய பேர் வந்து லைக் when it comes to ஸ்டடீஸ் மேட்டர்ஸ்ல லாகாரீங்க அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அகைன் அகைன் கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். பை பை.